So dear people, we continue with the Roman epistles. ரோமர் நிருபத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். St. Paul writes so many practical truths after starting from the chapter 12. 12வது அதிகாரத்திலிருந்து பவுல் அநேக நடைமுறைக்கு எதுவான சத்தியங்களை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். So dear people, St. Paul really with a great concern has written so many things. சொல்லப்போனால் பரிசுத்த பவுல் மிகப்பெரிய ஒரு பாரத்தோடு கூட அநேக காரியங்களை வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Here he tells about Jesus Christ from the first verse, 15th chapter, 15வது அதிகாரம். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். Third verse, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். 15th chapter, Romans 15. ரோமருக்கு நிருபம் 15வது அதிகாரம், first verse onwards. We then that are strong ought to bear the infirmities of the weak and not to please ourselves. Let every one of us please his neighbor for his good to edification. For even Christ pleased not himself, but as it is written, the reproaches of them that reproached thee fell on me. Dear people, here St. Paul tells about the Lord Jesus Christ, how he was willing to take the reproaches of the people on himself. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது மக்களுடைய நிந்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பேரில் சுமந்தார் என்பதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். We see Jesus Christ as a model for us. இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஒரு மாதிரியாக சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் எவ்விதமாக இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் அவர் வாழ்ந்தார் என்பதை குறித்து அருமையாக சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். தனக்கே அவர் பிரியமாய் நடக்கவில்லை. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதிக்கிறபடியே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Dear people, Jesus Christ is our model in our lives. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்மாதிரியாக இருக்கிறார். Jesus Christ is our model for all our lives. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களுக்கும் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரியாக இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நோக்கி பார்க்க வேண்டியவராக இருக்கிறார். Jesus Christ is the person upon whom we should always look to him. வேதம் ரொம்ப அழகாக எப்போவுமே நான் நினைக்கிற 2 வசனம் என்னென்னா, விசுவாசத்தை துவக்குகிறவரும்
முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் நாம் ஓடக்கடவோம். லுக்கிங் அட் ஜீசஸ், இயேசுவை நோக்கி பார்த்து. இன்றைக்கி பொதுவாக வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் மெனி பீப்புள்? இன்றைக்கி அநேக மக்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தே எய்தர் லுக் டு அதர் பீப்புள், மற்றவர்களை அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள், ஆர் எல்ஸ் தே லுக் டு தெம்செல்வ்ஸ், தங்களையே அவர்கள் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஸோ ஜென்ரலி when we look to ourselves, நம்மையே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, there are things which are really true to say, which are negative. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எதிர்மறையான காரியங்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம். There are so many things which are negative in our lives. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்படியாக பல காரியங்கள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். Many times we are discouraged. அநேக சமயங்களில் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். Many times we are unhappy, அல்லது ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைக்குள்ளாக நம்ம வாழ்ந்து விடுகிறோம். Many times our hearts are cold. அநேக சமயங்களில் நம்முடைய இருதயமானது ஒரு குளிர்ந்து போன நிலையில் காணப்படுகிறது. There was a man called Robert Murray M'Cheyne. ராபர்ட் மொரே மெக்ஷீன் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். என்ன சொன்னார்னா, இஃப் ஐ லுக் டு மை செல்ஃப் ஒன் டைம், என்னிடத்தில் என்னையே நான் ஒரு முறை பார்ப்பேனானால் இயேசு கிறிஸ்துவை நான் 9 முறை பார்க்கிறேன். ஐ see Jesus 9 times. Dear people, many times we look to ourselves and we are discouraged. அநேக சமயங்களில் நம்மை நாமே பார்த்து நாம் சோர்ந்து விடுகிறோம். There are so many things which are negative in us. நமக்குள்ளே எதிர்மறையான பல காரியங்களானது இருக்கிறது. So you can't derive strength by looking at yourself. உன்னிலே தானே நீ பார்ப்பதின் மூலமாக நீ பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. Rather you will be discouraged. சோர்ந்து போவாய். We know how Peter was walking on the water. பேதுரு எவ்விதமாக தண்ணீரின் பேரில் நடந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். It was a great venture. ஒரு பெரிய ஒரு காரியம்தான் அது. It was not an ordinary thing. ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. When Jesus was walking on the water, இயேசு கிறிஸ்து தண்ணீரின் பேரில் நடந்து வந்த பொழுது, Peter asked Jesus, இயேசுவை பார்த்து பேதுரு கேட்டான், Lord, can I walk? நானும் இவ்விதமாக இந்த தண்ணீரின் பேரில் நான் நடக்கட்டுமா? Jesus said, all right, you walk on the water. தண்ணீரின் பேரை நீ நட என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். Yes, he was really walking on the water. தண்ணீரின் பேரில் உண்மையான விதத்தில் பார்த்தா அவன் நடந்தான். He walked on the water. அவன் தண்ணீரின் பேரில் நடந்தான். As long as he was looking at God, தேவனை நோக்கி பார்த்த வரைக்கும் he was able to walk on the water. தண்ணீரின் பேரில் அவனால் நடக்க முடிந்தது. But once he saw the circumstances, சூழ்நிலைகளை பார்த்த பொழுது, he started sinking. அவன் முழுக ஆரம்பித்தான். Dear people, many times we look at ourselves. நம்மை நாமே பார்க்கிறோம். We look at our inabilities. நம்முடைய முடியாமைகளை குறித்து பார்க்கிறோம். Many times we see around us the things which are so negative in our lives. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்படியான பல எதிர்மறையான காரியங்களை பார்க்கிறோம். So we become more discouraged. இன்னும் அதிகமாக சோர்ந்து விடுகிறோம்.
On the other hand, some people look at others always. மற்றவர்களையே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். When they look others, they try to compare themselves with others. மற்றவர்களோடு கூட தங்களை அவர்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளும்படியாக பிரயாசப்படுகிறார்கள். Both of things will never help us. இந்த இரண்டு காரியங்களும் நமக்கு ஒரு காலம் உதவி செய்ய முடியாது. So what will help us? நமக்கு என்ன உதவி செய்ய முடியும்? Looking at Jesus and walking in his path. இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவருடைய வழியில் நடக்கிறது. Many people think, oh, they are better people, they are better than me. மற்றவங்களை பார்த்து அவங்க என்னை விட பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. But here people, without God, a life is the most dangerous thing in the world. தேவன் இல்லாமல் வாழ்க்கை என்பது மிக மிக அபாயகரமான ஒன்று. This life is not meant for just earning money and living for food and raiment and building some houses. Of course, I don't say that this is wrong. இந்த உலகத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்பது கொஞ்சம் பணம் சம்பாதித்து அதையும் இதையும் வாங்கி வீடு கட்டி இதுக்காக நம்மளை ஆண்டவர் அழைக்கவில்லை. God has not called us for this. God has called us for a greater purpose. ஒரு மேலான நோக்கத்துக்காக ஆண்டவரை அழைத்திருக்கிறார். What is this purpose? அது என்ன நோக்கம்? To be saved from this world. இந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படியாக. To be free from the bondage of sin. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக. To live for God. ஆண்டவருக்காக வாழும்படியாக. And to live with him eternally. நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியாக. So this is the purpose for which God has called you. இதுக்காகத்தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். Putting God first in your life. முதலாவது தேவனை வைக்கும்படியான ஒரு காரியம். But we really live absolutely for the world. உலகத்துக்காக முழுமையாக வாழ்ந்து we lose our soul. நம்முடைய ஆத்துமாவை நாம் இழந்து விடுகிறோம். All of us here, இங்கே இருக்கிறவர்கள், or who are online இருக்கிறவர்கள், there is a day you have to die. நீ ஒரு நாள் நிச்சயமாக மரிக்கணும். That may be, probably we don't know who will go first. யார் முதல்ல போவாங்கன்னு சொல்ல முடியாது. Even though we are a small group, ஒரு சின்ன குழுவாக இருந்தால் கூட we don't know who will go the first. யார் போன்னு சொல்ல முடியாது. This is not just to fear it, ஒரு பயமுறுத்தும்படியாக அல்ல, but this is the fact. இதுதான் உண்மை என்பதை அறிந்திருக்கிறோம். We don't know how many of us will complete this 22 even. இந்த 22வது ஆண்டை எத்தனை பேர் நம்ம முடிப்போங்கிறதும் நமக்கு திட்டமாக சொல்ல முடியாது. Because many people who start at 21, they never expected that they have to finish their lives in 21. அவங்க 21வது ஆண்டை ஆரம்பித்த அநேகர் அந்த 21வது ஆண்டில் அவங்க வாழ்க்கை முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை. But thousands and thousands of people ended up the race. ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். So this is not a negative thing for a Christian. ஒரு கிறிஸ்தவனுக்கு இது எதிர்மறையான காரியம் இல்லை. Some people will say, ஐயோ அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, ரொம்ப பயமாக இருக்குது. Some people will say, don't say, that's a fearful. No. For a Christian, this is not a fearful thing. இது ஒரு பயமுள்ள ஒரு காரியம் இல்லை. ஏன்? There is a God who has got a plan for him. அவனுக்காக ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். God has appointed everything for his goodness. அவருடைய நன்மைக்காக தேவன் எல்லாவற்றையும் அருமையாக நியமித்திருக்கிறார். God's plan is wonderful in our lives. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் மிக நல்லது. So committing our lives to God
இஸ் த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் திங் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்புவிப்பது மிகச்சிறந்த ஒரு காரியங்க. Many people think that if I commit my life to God, I have to lose many things in the world. இந்த உலகத்தில் நான் ஒருவேளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா இந்த உலகத்தில் அநேக காரியங்களை இழக்க வேண்டியிருக்கும். This is the lie of the devil. இது பிசாசுனுடைய தந்திரம். No, இல்லை. Those people who have committed their lives, they are blessed with the peace of God. தேவனுடைய சமாதானத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காது. ஜாய் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய சந்தோஷம். God supplies all your needs. தேவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். And moreover, He will be sufficient for all your things. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் போதுமானவராக இருப்பார். He will bless your family. உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். He will bless your children. உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். He will bless in every way. எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். But when we don't yield to God, ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக்கூடாத பொழுது, we may do so many things, அநேக காரியங்களை செய்யலாம், but the blessings of the Lord won't be there. அவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. There won't be a blessing. திடீர்னு பிரச்சனைகள், திடீர்னு all of a sudden problems, difficulties, not able to cope up with. அதை எப்படி சமாளிக்கிறது தெரியறதில்ல. Many times peaceless situation, சமாதானம் இல்லாத நிலை. That's why St. Paul, to start with this epistle on the part of practical teachings, இந்த நிருபத்தில் இந்த நடைமுறை எதுவான சத்தியங்களை எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, அவருடைய கரத்தில் என்னை ஒப்புக்கொடு. commit your lives into God. your weaknesses, உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய inabilities, commit all things to God. தேவனிடத்தில் என்னை ஒப்புக்கொடு. He is wiser than me and you. உன்னை விட அவர் புத்திசாலியானவர், ஞானமுள்ளவர். He knows how to handle it. அதை கையாளுவது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். You see, Romans 12 first verse, இதை மறுபடியும் நம்ம பார்க்குறோம். ரெண்டு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக இன்றைக்கு உலக மனிதனுடைய வழக்கத்தை குறித்து அவர் பேசுகிறார். It talks about two things, and in this he talks about the human way of doing things and godly way of doing things. ஆண்டவருடைய வழியில் நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். உலக மனிதனுடைய வழியில் ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறார். என்ன சொல்கிறார்னா, 12th verse, first verse, I beseech you therefore brethren by the mercies of God. ஆண்டவருடைய இரக்கத்தினால நான் சொல்கிறேன். Dear people, in my life I have seen so many people. என்னுடைய வாழ்க்கையில் அநேக மக்களை பார்த்திருக்கிறேன். Those who really committed their lives to God and were blessed. ஆண்டவருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களையும் பார்த்திருக்கிறேன். ஆண்டவருக்கென்று தங்களை ஒப்புக்கொடாமல் கிறிஸ்தவர்களை தான் நான் பேசுகிறேன். How they were struggling in their lives and finally they ended up losing the race. அந்த ஓட்ட பந்தயத்தை இழந்து போயிட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ரேஸ். வேதம் தெளிவாக சொல்லுது, இட்ஸ் a ரேஸ். இது ஒரு ஓட்ட பந்தயம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது ஏதோ நம்ம விரும்புகிறபடி வாழலாம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ப்ளீஸ் நெவர் திங்க் தட் காட் இஸ் சச் எ பர்சன் தட் யூ கேன் டிசீவ் ஹிம். நீ ஆண்டவரை ஏமாத்திரலான்னு தயவு செய்து நினைக்காத. He is the wisest person. அவர் தான் ஞானம் உள்ளவர். என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு காரியத்தை சொல்கிறார். ஒன்று அந்த முதலாவது வசனத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுங்கிறார். You commit yourselves to God. Your problems, உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய impossibilities, முடியாமைகள், your future, உன்னுடைய எதிர்காலத்தை
யுவர் ஃபேமிலி, உன்னுடைய குடும்பத்தை, யுவர் சில்ட்ரன், உடைய பிள்ளைகளை. Dear people, many times these days bringing up the children is the most difficult part among Christian parents. கிறிஸ்தவ பெற்றோர்களில் கூட பிள்ளைகளை வளர்க்கிறது மிகுந்த ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. We try to work it out and it is not really coming through. நம்ம அதை முயற்சி பண்ணுறோம், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. We see the agitation of the children. பிள்ளைகளுடைய எதிர்ப்பை பார்க்குறோம். We see the anger of the children. பிள்ளைகளுடைய கோபத்தை பார்க்குறோம். We see the negative reaction. எதிர்மறையான காரியங்களை பார்க்குறோம். So we are very much discouraged. நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். But God says you have no intelligence in tackling your problems. உன்னுடைய பிரச்சனைகளை கையாளுவதற்கு உனக்கு போதிய ஞானம் இல்லை. You must commit it to God. நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். But one thing you must know. ஒரு காரியத்தை நீ தெரிஞ்சுக்கணும். உன்னை ஒப்பு கொடாமல், without committing your life to God, your committing of your children may not be working very well. சரியாக அது செயல்படுகிறதாக இருக்க முடியும். Because God expects first of all you to commit all things to God. முதலாவது ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க. Dear people, you must know one thing. ஒரு காரியத்தை நீ அறிஞ்சு கொள்ளணும். The most easiest life in the world is the Christian life. மிக மிக சுலபமான வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்போ? when we yield ourselves to God. தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கும். தேவனிடத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய முடியாமையை கூட ஒப்பு கொடுக்கலாம். கேன் கமிட் லார்ட், how much of unfaith is there? எனக்குள்ளே எவ்வளோ அவிசுவாசம் இருக்கு ஆண்டவரே. how much of fear is there? எனக்குள்ளே எவ்வளோ பயம் இருக்கிறது. I could not overcome my sins. என்னுடைய பாவங்களை மேற்கொள்ள முடியல. whatever the thing, எதுவாக இருந்தாலும் சரி. I tell you dear people, there is no greater person who could love you and me than this person, the Jesus Christ. இந்த உலகத்தில் உன்னையும் என்னையும் இவரை போல நேசிக்கிறவர் ஒருவருமே கிடையாது. He knows all our difficulties. நம்முடைய எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறார். Many times when I face problems, பிரச்சனை சந்திக்கும் பொழுது, he was tempted like me at all points. எல்லா விதத்திலும் என்னை போல அவர் சோதிக்கப்பட்டார். நீ கேட்கலாம், இல்லையே ஏன் பிரச்சனை வித்தியாசமாக இருக்க? My problem is different. By dear people, he was tempted like you and me at all points. You, whatever the problems, difficulties they are passing through, நீ கடந்து போகிற எது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, God has passed through this. தேவன் இதை கடந்து, அதனால் என்ன சொல்கிறாரு? ஸோ அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். He is able. அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நிறைய சமயத்தில் சொல்லியிருக்கேன். when I was a student, நான் மாணவனாக இருந்த பொழுது அநேக தோல்விகள், so many difficulties, அநேக பிரச்சனைகள். but only 3 words, 3 வார்த்தைகள். there was a small wooden board. He is able. அவர் வல்லவராக இருக்கிறார். Yes, when I turn and see, he was able. அவர் போதுமானவராக வல்லவராக இருந்திருக்கிறார் என்பதை என்னால் பார்க்க முடிந்திருக்கிறது. So God wants us to commit all things. We struggle many times because we don't commit the things which we ought to commit to him. நம்ம ஏன் போராடுறோன்னா, நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்களை ஒப்பு கொடாமல் நம்மளே கையில் எடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். we struggle ourselves. அது ஆண்டவர் சொன்னார், all ye heavy laden, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற, come unto me, ஏங்கிட்ட நீ வா.
I will give you rest. நான் இளைப்பாறுதல் தருவேன். Dear people, this God is a God of creator of everything. எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். அவர் கூப்பிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நீ என்னிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்துரு. I will take care of you. அடுத்தது என்ன சொல்கிற? 2வது வசனத்தில், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிச்சிடாத. Don't conform to the world. We are completely surrounded by the world. உலகத்தினால் நம்ம அப்படியே சூழப்பட்டு இருக்கிறோம். Almost the world is thick and thin. நம்மோட ஒட்டிட்டு இருக்கு. The people of the world, உலகத்தின் மக்கள். The way of the world, உலகத்தின் வழிகள். Dear people, these things are really troubling us so much. நம்மளை என்ன பண்ணுது? நிறைய காரியங்களில் பாதிப்புக்கு உண்டாக்குறது. But dear people, looking at Jesus, அவரை நோக்கி பார்த்து, committing all things to him, அவரிடத்தில் முழுக்க எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு, you can see God working in your life so wonderfully. அற்புதமாக ஆண்டவர் வாழ்க்கையில் செய்கிறத நீ பார்க்க முடியும். பட் contrary to that, அதுக்கு புறம்பாக நம்ம என்ன பண்ணுறோம்? we try to take up things and work it out. நம்ம காரியத்தை எடுத்து சாதிக்கும்படியாக பிரயாசப்படும். அதனால் என்ன பண்ணுறோம்? we lose patience. பொறுமையை நம்ம இழந்து போகிறோம். See, Romans 15, ரோமன் 16வது அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அருமையான குணங்களை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிறிஸ்துவானவர், காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை நமக்கு அருமையான 3 காரியங்களை கொடுக்கிறதாக இருக்கிறது. என்னென்ன? தேவ வசனத்தினுடாகும் பொறுமையினாலும், பேஷன்ஸ், பொறுமையினாலும். நம்ம ரொம்ப உண்மையிலே எவ்ரிபடி ஆஃப் அஸ், நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, இந்த பொறுமையை மட்டும் விட்டுடுறோம். we lose patience. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய பொறுமை, his patience. நான் இந்த நாட்டில் அவருடைய பாடுகளை மாத்திரம் பார்த்துட்டு வரேன். I just look at the sufferings. Dear people, what a suffering it was. இது என்ன ஒரு பாடுகள். But he was so patient. அவர் அவ்வளோ பொறுமையாக அதை கடந்து போகிறார். இப்போ முதலாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நடைமுறையில் நமக்கு இந்த பக்திக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற அருமையான 3 காரியங்களை நாம் பார்க்குறோம். பொறுமை. 2வது என்ன சொல்கிறாரு? ஆறுதல், கம்ஃபர்ட். பாருங்க. இன்னொன்று 3வது நம்ம பார்க்குறோம், நம்பிக்கை, ஹோப். பாருங்க, ரொம்ப அழகான ஒரு 3 குணங்களை குறித்து பவுல் இங்கே சொல்கிறார். முதலாவது பொறுமை, அடுத்தது அவர் சொல்கிறாரு ஆறுதல், கம்ஃபர்ட். 3வது ஹோப். ஹோப்னா எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற இந்த வசனம் என் வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நான் மறுபடியுமாக கையாளுகிற வசனம். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி பார்த்து அவரை போல வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்குரிய காரியத்துக்கு நம்ம முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்? we are human beings, we are weak vessels. நம்ம பலவீனமான பாத்திரங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற? நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். he knows that we are the clays. அதனால் நம்மகிட்ட இந்த பொறுமையை காட்டுற ஆண்டவர் மற்றவருடைய பலவீனங்களை பார்த்து தாங்கி போன்னு சொல்கிறார். அந்த 1வது வசனத்தில் தான் சொல்கிறார், bear with the weak people. பலவீனமான மக்கள், சொல்லப்போனால் அவங்கள சேர்த்துக்குங்கன்னு சொல்கிறாரு. சில சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? I am a good person, நான் நல்ல மனுஷன். Many times we are proud of our own religion. நம்முடைய பக்தியை குறித்து நம்மளே ஒரு பெருமையாக இருந்துக்கிறோம். I am so religious, நான் ரொம்ப பக்தியாக இருக்கேன்.
I pray, ஜெபிக்கிறேன், so many things. But really speaking, what God says, you must encourage the weak people. You must not be annoyed with their weakness. உடைய பலவீனங்களை பார்த்து நீ எரிச்சல் அடையக்கூடாது. You should not get irritated. கோபப்படக்கூடாது. இந்த குணங்களெல்லாம் எனக்கு எப்படி வரும்? It's only God can give. தேவன் மாத்திரம்தான் எனக்கு இந்த குணங்களை கொடுக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னுடைய பொறுமையின்மையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய ஆறுதல் இல்லாத ஒரு நிலையை, நம்பிக்கை இல்லாத நிலையை அவருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அவர் பொறுமையின்மைக்கு பதிலாக பொறுமையையும், He gives patience for impatience, comfort where there is no comfort, hope where there is no hope. பாருங்க, ஆண்டவரை அறிந்த மக்களுக்கும் ஆண்டவரை அறியாத மக்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுங்களா? Do you know that? Do you know the difference? Who knows God? ஆண்டவர் அறிந்தன்னா பர்சனலி, தனிப்பட்ட விதத்தில், as a personal savior, ஒரு தனிப்பட்ட இரட்சகராக, ஒரு நிச்சயமான வாழ்க்கை என்கிட்ட அந்த வாழ்க்கையின் ஓட்டம் முடிஞ்சிடும். நான் நிறைய சமயம் நினைக்கிறதுண்டு, நிறைய பார்க்கும்போது ஐயோ ஒரு நாள் வாட் வில் பி தேர் எண்ட், அவருடைய முடிவு என்ன? ஸோ மெனி பிக் பீப்புள், பெரியவர்கள், ரிச் பீப்புள், ஐஸ்வர்யமானவர்கள், பட் தே டோன்ட் நோ காட். ஆண்டவர் அவர்களுக்கு தெரியாது. they have to go to eternal hellfire, நித்திய நரக ஆக்கினைக்கு அவர்கள் போக வேண்டும். I tell you dear people, Jesus, because he came from above, மேலே இருந்து வந்தனால, he is the only person who came from above. அவர் மாத்திரம்தான் மேலிருந்து கீழே வந்தார். everyone goes from here to above. நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? இங்கேருந்து கீழேருந்து மேலே போகிறோம். பட் he is the only person who came from above to the here down. அதான் அவர் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தை சொன்னாலே நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. யூ டோன்ட் பிலீவ் ஈவன் இஃப் ஐ சே pertaining to the world. But how can you believe when I talk about the eternity? நித்தியத்தை குறித்து நான் எப்படி நம்ப முடியும்? Dear people, God is a God of great wisdom. தேவன் அவ்வளோ ஞானம் உள்ளவர். I always tell you, see the skies. அங்கே பாருங்கள், ஸ்கையை பார்க்கும் பொழுது அவருடைய படைப்பை நம்ம பார்க்குறோம். we see his creation. there is a creator. இல்லைன்னா இது நடக்க முடியுமா? can it be? நான் ஒரு போன வாரம் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். this world, this earth, இந்த பூமியானது 1600 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாம் அதோடு சுற்றிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒன்றுமே தெரியறதில்ல. we are stationary இருக்கிறத போல். ஒரு செகண்டு, ஈவன் இஃப் 1 second, if the earth stops rotating, இந்த பூமியானது சுற்றுறத ஒரு செகண்டு என்ன தெரியுங்களா? இந்த 1600 கிலோமீட்டர் ஸ்பீடில் நின்ன உடனே the same speed will reverse. அதே ஸ்பீடு இந்த பூமியில் இருக்கிற அத்தனை மனுஷன், கட்டடம் எல்லாம் அப்படி பறந்தடிச்சிடும். இட் will all be completely be taken off. அந்த ஸ்பீடில் இப்போ நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெயினில் போகிறவங்க நீங்கள் பார்ப்பீங்க, வேகமாக போகும்போது ஏறுவாங்க. அந்த ட்ரெயின் ஓட்டத்தில் அவங்க போனாங்கன்னா தப்பிச்சிடுவாங்க. பஸ்ஸில் சப்போஸ் அவங்க கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்? பேக் அதே வேகத்தில் எவ்வளோ போய் பிடிச்சது பண்ண அதே வேகத்தில் பின்னால் தள்ளப்படுவார்கள். பூமி ஒரே ஒரு செகண்ட் நின்றுட்டா கூட அத்தனையுமே கம்ப்ளீட், பூமியில் இருக்கிற அத்தனையுமே வாஷ்ட் ஆஃப், பில்டிங்ஸ் எத்தனை எல்லாம். இது எப்படி நடக்கிறது? இட் இஸ் காட், தேவன் அவ்வளவு அழகாக இதை செய்து செயல்படுத்துகிறார். ஆகவே இந்த இடத்துல 2 காரியம்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய. என்னென்னா, உன்னால் முடியாததை கர்த்தரிடத்தில் பேசாமல் கொடு. கிவ் இட் டு காட், கிவ் இட் டு காட். God will wonderfully
tackle. அது என்ன பிரச்சனை? மேபி த ப்ராப்ளம் ஆஃப் மணி, பண பிரச்சனை இருக்கலாம். மேபி த ப்ராப்ளம் ஆஃப் எ ஃபேமிலி, குடும்ப பிரச்சனை இருக்கலாம். மேபி த ப்ராப்ளம் ஆஃப் எ சில்ட்ரன், பிள்ளைகளுடைய மேபி யோர் ப்ராப்ளம், உடைய பிரச்சனை இருக்கலாம். தட் ப்ராப்ளம் மே நாட் பி டோல்ட் டு அதர்ஸ், மற்ற இடத்துல சொல்ல முடியாதா இருக்கலாம். பட் டியர் பீப்புள், லேர்ன் டு கமிட். ஆண்டவரே, இது உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அதுக்குரிய ஞானம், கிருபை, அதை எப்படி செய்யணும், வழி நடத்த எல்லாம் நீர் தான் பொறுப்பெடுத்துக்கலாம். I tell you dear people, how God wonderfully works. எவ்வளோ அழகாக நீங்கள் கொடுக்காதனால அதனுடைய காரியத்தை பார்க்க முடிவதில்லை. அப்படி கொடுக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் அழகாக ஆண்டவர் செய்கிறார். நீ உலக வழியில் போயிட்டீன்னா இன்னொன்று நிறைய ப்ராப்ளம் என்னென்னா, we always try to mix Christ and the world. கிறிஸ்துவையும் உலகத்தையும் நம்ம இணைக்க பார்க்குறோம். தட் இஸ் இம்பாசிபிள். முடியவே முடியாது. அதனால் என்னென்னா, இன்னும் அதிகமாக தான் ஆகும், இன்னும் குழப்பங்கள் அதிகமாகும். அதில் தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில், அதாவது ஆண்டவருடைய அந்த கிருபையின் வார்த்தைகள் இந்த 3 அருமையான காரியங்களை கொடுக்கிறது. பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை. இந்த 3 குணங்கள் ஒரு மனுஷன்ட்ட இருந்துட்டா, இஃப் எ பர்சன் ஹஸ் காட் பேஷன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் ஹோப், இது இருந்தால் இந்த உலகத்தில் அவன் எவ்வளோ காரியங்களை சாதிக்க முடியும். he can accomplish. இது இல்லாததுனால தான், பிகாஸ் we don't have patience, பொறுமை இல்லை, பல காரியங்களை நம்ம பேசுகிறோம். many times because we don't have patience என்ன பண்ணிடுறோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம். யூஸ்லெஸ் வேர்ட்ஸ், தேவையில்லாத விதத்தில் எரிச்சல் அடைகிறோம், கோபப்படுகிறோம். we get irritated. ஆறுதலை நமக்கு இல்லை. we are troubled. ரொம்ப குழப்பமான நிலையில் ஒரு குழம்பை போனவர்களாக இருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. வேதத்தில் ஆண்டவர் தான் சொல்கிறார், கடைசி முடிய நான் உன்னை காப்பேன், முற்று முடிய ரட்சிப்பேன். ஐ வில் சேவ் யூ டு த எண்ட். இந்த காரியங்களை நாம் யோசித்து ஆகவே பலவீனர்களை தாங்கும்படியாக, இந்த அருமையான குணங்களை பெற்று வாழும்படியாக நம்ம என்ன பண்ணணும், இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவை நோக்கி பார்த்துன்னா சும்மா பார்க்கறதுன்றதில்ல, கமிட்டிங் அவர் லைஃப்ஸ் டு காட், நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து போகும்படியான காரியம். உண்மையாலுமே ஆண்டுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வர. காட்ஸ் வேர்ட் வில் நெவர் கம் வாய்ட். ஒன்று, இந்த வார்த்தை உன் இருதயத்தில் அப்படியா, இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடப்பேன்ற ஒரு அந்த தாக்கத்தை, எண்ணத்தை உனக்கு கொடுக்கலாம். அல்லது நீ கேட்குற வார்த்தை நீ அதை உணராது இருக்கும் பொழுது சாத்தான் அதை பொறுக்கி போடலாம். ஆனால் உன்னுடைய இருதயமானது கடினப்பட்டுவிடும். A heart will be hardened. When the word of God is not going inside, அவருடைய வார்த்தை உள்ளே போகலைன்னா, the soil will be hardened day by day. நாளுக்கு நாள் இருதயம் கடினப்படும். அவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம், we will hear God's word, but it will be hard. Our hearts will be hard. இருதயம் கடினமாக இருக்கும். அப்போ நம்ம ஒப்பு கொடுப்போம், லார்ட் திஸ் இஸ் த ப்ராப்ளம், இதுதான் என்னுடைய பிரச்சனை, ஐ டோன்ட் நோ ஹவ் டு டேக்கிள் திஸ், இதை எப்படி கையாளுறது. ஐ டெல் யூ டியர் பீப்புள், காட் வில் கிவ் யூ, பிளெஸ் யூ வித் வண்டர்ஃபுல் குவாலிட்டிஸ். இந்த மாதிரி குணங்களினால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பட் லெட் அஸ் கமிட், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். லெட் அஸ் லுக் டு காட், காட் வில் பிளெஸ் அஸ். ஸோ தேவன் விதமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். Father, we thank you, Lord, for this wonderful life. பிதாவே, இந்த அருமையான வாழ்க்கைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு அழகான இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்லாததுனால எவ்வளோ வேளைகளில் ஆண்டவரே நாங்கள் எங்கள் சமாதானத்தையே நாங்கள் இழந்துட்டோம். பொறுமை இல்லை, பொறுமை இல்லாததுனால
பல வேளைகளில் ஒருவருக்கொருவர் வார்த்தைகளினால் நாங்கள் காயப்படுத்தி கொள்கிறோம். ஆமாண்டவரே, வார்த்தைகளினால் ஒருவர் மற்றவர்களை காயப்படுத்தப்படுகிற காரியங்கள் ஒரு ஆறுதலான ஒரு காரியம் இல்லை, ஒரு இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லை. ஆண்டவரே, எல்லாற்றுக்கும் மேலாக எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. மன்னியும் ஆண்டவரே, கிருபையா எங்களை மன்னியும். விதமான காரியங்களை இந்த வேதத்தில் அவனுடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து உடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி இந்த வேதத்தில் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற அநேக நல்ல காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் விதமான தெய்வீக குணங்களை உருவாக்கும்படியாக ஆவியானவர் செயல்படுகிற அருமையான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவரே இந்த உலகத்தில் மிக அழகான ஒரு வாழ்க்கை. இதை போல சமாதானத்துக்குரிய வாழ்க்கை இல்லை, சந்தோஷத்துக்குரிய வாழ்க்கை இல்லை, எதிர்காலத்தை நம்பிக்கையோடு கடந்து போகக்கூடிய வாழ்க்கை இல்லை. நாங்கள் பலவீனர்கள் தான், அறிவீனர்கள் தான். ஆனால் when we commit into your hands, ஆண்டவரே, அநேக சமயங்களில் எங்களுடைய பாரங்களையெல்லாம் நாங்கள் தான் சுமக்க பார்க்குறோமே ஒழிய, நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன உம்மிடத்தில் வர, உம்மிடத்தில் எங்களுடைய பாரங்களை ஒப்புக் கொடுக்க தவறி விடுகிறோம் ஆண்டவரே. அநேக வேளைகளில் அதை குறித்து நாங்கள் ஜெபிப்பதே இல்லை. பல விதங்களில் குழம்புறோம். அதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா என்பதை குறித்து பல விதங்களில் நாங்கள் தீவிரமாக யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், போராடுகிறோம். ஆனால் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து, கர்த்தாவே, இதை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் என்று நாங்கள் வருவதில்லை ஆண்டவரே. ஆகவே அநேக சமயங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கிறோம். அநேக சமயங்களில் நம்பிக்கையின்மைக்குள்ளாக போகிறோம். ஹோப் இல்லை. எனக்கு என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோ எனக்கு தெரியாது. ஒருவேளை இப்படியே போனால் என்ன ஆகிறது? ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது? ஒருவேளை நான் என் வாழ்க்கையை முடிப்பேன்? எனக்கு இந்த பிரச்சனையினால் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை தாமே நான் கொண்டு செல்வேன்? இதுவே அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வருத்தம், கவலைகள் ஆண்டவரே. ஆனால் வேதம் சொல்வது, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தன்னுடையங்களுக்காக கவலைப்படும். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறேன். அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அது எதுவாக இருந்தாலும், என்ன பலவீனமாக இருந்தாலும் அதை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது பூரணமான கிருபை தருகிறீர். கர்த்தாவே, எவ்வளோ ஒரு நல்ல தேவன். ஸ்தோத்திரம். இதை நாங்கள் உண்மையான விதத்தில் அனுபவிக்கும் பொழுது மாத்திரமே அதனுடைய ருசியை காண முடியும். ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தில் பேசும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் பேசலைன்னா ஒரு ஆத்மா இதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே நீர் பேசும். நன்றி செலுத்துகிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.